ஹாய். ஹாய். 3 மாசமா உங்களை பிடிச்சி போய் உங்க பின்னாடியே சுத்துறேன். இது வரைக்கும் ஒரு சின்ன லுக்கு கூட விடல. நேற்று திடீர்னு என்னை வந்து மீட் பண்ணலான்னு சொன்ன உடனே எனக்கு பயங்கர ஸ்வீட் சர்ப்ரைஸ். அப்படி சொல்கிறத விட இன்னும் ஹெல்த்தியாக சொல்லணும்னா நான் வந்து சந்தோஷத்தில் ஷாக் ஆகிட்டேன். ரியலி எனக்கு என்ன பேசுனே தெரியலங்க. பேர் என்ன சொன்ன? சந்தோஷ். சந்தோஷ், நீ என்ன சின்சியரா லவ் பண்றியா? ஆமாங்க. சின்சியர்ன்றது கூட ஒரு சின்ன வேர்டு தான். நீங்க என்ன எனக்கு உயிருங்க. என்ன கண் கலங்காம உள்ளங்கையில ஒரு பூ போல வச்சு பொத்தி பொத்தி காப்பாத்துவியா? கண்டிப்பாங்க. ஏன் நீ என்ன அப்படி காப்பாத்தணும்? அது நான் உங்க மேல வச்சிருக்கிற லவ் தாங்க. Well, you're superb. நீ என் மேல வச்சிருக்க லவ் நினைச்சா பெருமையா இருக்கு. ஆனாலும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நிஜமா தான் சொல்றேன். உங்களை என்னால ஏத்துக்க முடியாது. ஏங்க? எனக்கு புருஷனா வரவன் எப்படி இருக்கணும்னு எனக்குள்ள ஒரு பயங்கரமான ஆசை இருக்கு. என்ன ஆசைன்னு சொல்றேன், கேக்குறியா? சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்காக அவன் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கணும். அத நீ எடுப்பியா? எடுப்புங்க. என்ன ரிஸ்க் எடுக்கணும் சொல்லுங்க. எனக்காக ஒரு கொலை செய்யணும். செய்வியா? ஓடியே போயிட்டான் டாக்டர். காதலிச்சவங்க கை நழுவி போயிட்டா ஆம்பளைங்க ஓடிடுவாங்க. ஆனா பொம்பளைங்க நொறுங்கி போயிடுவாங்க. இல்லையா டாக்டர்? நானும் அப்படிதான் நொறுங்கிட்டேன். ஆனா டாக்டர், நான் மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது. என்ன மாதிரி ஒரு பொண்ணு அவ இழந்ததுக்கு என் உயிரை கொடுத்தாவது அவனை நானு தண்டிக்காம விட மாட்டேன். எஸ் டாக்டர், நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. இனிமே நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். கேட்டுக்கோ கேட்டுக்கோ. அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்லு. சரியா? ஓகே டாக்டர். பை. நான் கார்ல இருக்கேன், வந்து சேரு. மிஸ்டர் குமார், உங்க சிஸ்டருக்கு தான் காதலிச்சு ஏமாத்தப்பட்டுட்டோங்கிற ஃபீலிங் மனசுக்குள்ள விஷமா ஏறிடுச்சு. இத இப்படியே விட்டா ஒண்ணு இவ காதலிச்ச காதலனை தேடி பிடிச்சு குத்தி கொன்னுடுவான், இல்ல அவன் கண்ணெதிரிலேயே அதே கத்தியால இவளையே குத்திக்கிட்டு செத்துருவான். அந்த அளவுக்கு எமோஷனலா எஃபெக்ட் ஆயிருக்கா. சொல்யூஷன் ஒன்னே ஒண்ணுதான். இவளை காதலிச்சவனை கண்டுபிடிச்சு எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனோட சேர்த்து வைக்கணும்.
நான் திருப்பி கூப்பிடுறேன் பை. ராஸ்கல், நின்னுடுறோம், நின்னுடுறோம். செயினை எடுத்துடுறேன். திருடி வாடா. திருடுவேன் பை. செயினை அறுப்பேன். என்ன அடிச்சிட்டியா? பெரிய இவனாடா நீ. என்னடா ஆ? அடிச்சா என்னடா பண்ணுவ? சார் ப்ளீஸ் சார் என் செயின் அவங்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க சார். குட்ரா செயினை குட்ரா. இந்தாங்க. ரொம்ப நன்றி சார். அதான் செயினை கொடுத்துறல, விடு. பெரிய கவர்மெண்ட் ஆபீசர் வேலை முடிஞ்சனே வீட்டுக்கு போறேன்ற மாதிரி சொல்றேன். வாடா, உன்னை எங்க ஒண்ணுமோ அங்க விடுறேன். வாடா விட்டுரு, வேணாம். வாடா. யோ நிறுத்தியா, என்னையா பிரச்சனை? சார், ரோட்ல நின்னுட்டு இருந்த ஒரு பொண்ணோட செயின் அறுத்துட்டாங்க. கேட்டா பெரிய ரவுடி மாதிரி பேசுறான். ஏற்கனவே வார்ன் சார், ஏன் சார் அடிக்கிறீங்க? பண்ணிருக்கேன். செயின் அறுக்க கூடாது. கிருமி செயின் திருடி இருக்க. உன்ன யோ என்ன அறுக்குற? ஸ்டேஷனுக்கு போறியா? எடுத்து போய் முட்டி போடுங்க. போ. என்ன புடிச்சு கொடுத்துறல? நான் பாம்பு மாதிரிடா. பகை வச்சுட்டேன்டா உன் மேல. விட மாட்டேன் நானு. என்னைக்காவது ஒரு நாள்